இந்த மே மாதத்தின் முதல் பிரசங்கத்தை இந்த மிரைக்கிள் நைட் ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வரும்படிக்கு நான் விரும்பியிருக்கிறேன். நான் உங்களோடு கூட வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் என்ற புஸ்தகத்தில் இருந்து ஒரு 4 பிரசங்கங்களே உங்கள் மத்தியிலே செய்யும்படிக்கு நான் விரும்பியிருக்கிறேன். ஆண்டவர் திட்டமாக நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசுவார் என்று நம்ம எல்லோரும் விரும்ப போகிறோம். Alright, for the month of May, my topic will be when people cry out, God rises or God rises up. ஜனங்கள் அழும்போது ஆண்டவர் எழும்புகிறார். அல்லேலூயா. நீ ஒரு வேளை அழுவாயே என்றால், நீ கண்ணீர் வடிப்பாயே என்றால் ஆண்டவருக்கு பொறுக்காது. அவர் நிச்சயமாய் உன் கண்ணீரை கண்டு அவர் இறங்குவார். நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். For the month of May we are going to see, if you are crying, God will rise up for you. நீ அழுவாயே என்றால் ஆண்டவர் உனக்காக எழும்புவார். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய முதல் பிரசங்கம், our first theme for the month of May. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு எடுத்திருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 to 18 வரைக்கும். Our theme will be when God calls the weak. தேவன் பலவீனம் ஆனவர்களை அழைக்கும் போது என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகின்றேன். Praise the Lord. When God calls the weak. Amen. When I am weak, then I am strong. Amen. நான் பலவீனமாய் இருக்கும்போது ஆண்டவர் பலனானவராய் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். ஆமேன். இதை பவுல் வாழ்க்கையிலே உணர்ந்தார். அவர் பலவீனமாய் இருந்தபோது பவுல் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும், வலிக்குது ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட புலம்பும்போது ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார், பவுலை என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் தங்கும். அப்படி என்றால் பவுல் பலவீனமாய் இருக்கும்போது பவுல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் இருக்கும். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு when God calls the weak. தேவன் பலவீனமானவர்களை அழைக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்க பிரயாசம் எடுக்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேத வசனத்தை கவனிக்க போகிறோம். Come with me to Judges chapter 6 verses 11 to 18. But I will give you a key verse out of those verses there. இன்றைக்கு அடிப்படையான வசனம் நமக்கு 12வது வசனம். If you have your scale, your pen, your scale and your notebook. உங்கள் எல்லார் கையிலையும் என்ன இருக்குன்னு? பேன் இருக்குன்னு, ஸ்கேல் இருக்குன்னு, நோட் புக் இருக்குன்னு. Praise the Lord. பைபிளும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அப்போ நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம், குறிப்பு வைத்து கொள்ளலாம், நீங்கள் அதில் கை வைத்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆல்ரைட், நான் வாசிக்கிறேன். வசனம் 12 கவனிப்போம். கிடியோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் கிடியோனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. We are going to learn about Gideon. We have heard about Gideon, but we are going to learn about Gideon today. And let's see what God has got for us for today. And the angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you, you mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அழைத்தார். யாரே? கிடியோனை அழைத்தார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்போமே என்றால், இந்த கிடியோன் வாழ்க்கையிலே அவன் இந்த வேலையிலே ஆக பயந்தவனாக
இருக்கும் ஒரு நேரத்திலே ஆண்டவர் கிடியோனுக்கு தரிசனமாகிறார். அவன் பயந்த நேரத்திலே ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்னா, பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம், நாம் பலசாலியாக இருக்கும்போது ஆண்டவருக்கு என்னெல்லாம் சாதிக்கலான்னு நினைக்கிறோம். ஆனாலும் பலவானாக இருக்கும்போது கொஞ்சம் தான் சாதிக்கிறோம். ஆனால் நம் பலன் அற்று இருக்கும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் குறுக்கிடும் போது பலத்த காரியங்களே நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறாருன்னா, மகிமை அவருக்கு உண்டாகத்தக்க. ஏன்னா மனுஷன் எப்போதும் என்ன நினைத்து கொள்வான், என் பலத்தால் செய்தேன், என் ஞானத்தினால செய்தேன், என் திறமையினால் செய்தேன், என்னை அல்லாமல் வேறு யாரும் செய்ய முடியாது என்று நம் நினைக்கக்கூடியவர்கள். அதனால தான் ஆண்டவர் அவருக்கு வர வேண்டிய அவருடைய மகிமையை வேறு யாரோடு பங்கிட்டு கொள்ளவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். இது பைபிளில் எல்லா இடத்துலையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கிடியோனுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. You know, God always want honor through you. That is why when you are at your weakest point, God comes to, just like how He called Gideon saying, you man of valor. God is able to also call us to say, you great man. Amen. But you may feel you are weak, but God looks at you as strong. When you are weak, He looks at you as strong. Amen. Why? Because at that time He wants glory to Himself, not to you. Amen. So பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், praise the Lord, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல்ல அறிந்து கொள்வோம், நம்ம இப்போ இருக்கிற நிலையில் நாம் நினைக்கிறோம், நான் பலவீனனாக இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் பலவீனனாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவர் உன்னை எப்படி தெரியுமா கண்ணோட்டு விடுகிறார்? இப்போ உனக்கு இருக்கிற பலவீனத்தை அல்ல, இனி வரப்போகிற உன் பலனை அவர் பார்த்து உன்னை பலவான் என்று அழைக்கிறார். கிடியோனை பாருங்க, அந்த நேரத்திலே அவன் ஒரு பலவீனனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலே அவனுடைய பலவீனத்தை பார்க்கல. ஆனால் இனி இவன் யாராய் இருக்க போறான்? இவன் பலவானாய் இருக்க போகிறான். அருமையான ஆண்டவர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு யாராவது நீங்கள் ரொம்ப வீக்காக வந்திருக்கிறீங்களா? யாருக்கும் என்ன புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படி தெரியுமோ உன்னை பார்க்கிறார். இனி நீ யாராய் இருக்க போகிறாய் என்று உன்னை பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வாருங்கள், இன்றைக்கு வேத பகுதிக்கு சீக்கிரமாய் வருவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் மீண்டும் கையில் எடுத்துக்குவோம். 6ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நம் வசனம் 11 18 வரைக்கும். ஆனால் இந்த வசனத்துக்கு நாம் போவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு மேல் வருகிற வசனங்களை பார்த்து நம் இந்த வேத பகுதியின் அடிப்படை என்ன என்று நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். So I'm going to take you to verse 1 so that we can learn the background of this passage. 1வது வசனத்தில் இருந்து நாம் கேட்க போகிறோம். என்னை கவனியுங்கள். I want to read verse 1 and verse 2. Let me read. And the children of Israel did evil in the sight of the Lord, so the Lord delivered them into the hand of Midian for 7 years. And the end of Midian prevailed against Israel. Because of the Midianites, the children of Israel made for themselves the dens, the caves, and the strongholds which are in the mountains. 2 வசனங்களை கேட்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள
கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இந்த 2 வசனத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் 2 காரியம். ஒன்று, வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கை செய்தார்கள். யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தார்கள். கர்த்தர் காண்கிறவர். கர்த்தருக்கு மறைமுகமான ஒரு இடம் இல்லை. யாரும் பார்க்காத இடத்திலே இதை செய்கிறேன், யாரும் பார்க்காத போது நான் இதை பேசுகிறேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அல்லேலூயா. We all must first of all understand that God is all knowing. The Bible says even before a word is even uttered on our lips, He knows what you are going to say. He knows the thoughts of your heart. உன் இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்க வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தார்கள். அப்ப இன்றைக்கு நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாரும் பார்க்கலையே என்று நீ எதையாவது செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், யாரும் பார்க்கல உண்மைதான். ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தர் உன்னை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு அறிவு நமக்கு, இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமே என்றால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விலகி விடுவோம். ஐயோ ஆண்டவரே, நீர் பார்க்கிறீர், என்னை மன்னித்து விடும் என்று சொல்லுவோம். இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட அப்படி உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, இருக்கிற இடத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஆண்டவர்கிட்ட சொல்லலாம்ப்பா, நான் இப்படி ஒரு பாவத்தோடு இருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு மறைமுகமாக ஒன்றும் இல்லை, ஐயோ பார்த்தீங்களாப்பா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல வேண்டும். நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது இஸ்ரவேல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர்களை மீடியர்களின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். பைபிள் வசனம் சொல்கிறது, the Bible verse says that because of their evil doings God had to deliver them to the Midianites. And the Bible says that the Midianites prevailed against Israel. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேலோடு யார் இருக்கிறார்? கர்த்தர், ஆண்டவர் இருக்கிறார். நம் பக்கம் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு பயம் இல்லை. நாவலில் சொல்லுங்க, என் பக்கம் யார் இருக்கா? ஆண்டவர். எனக்குள்ள யார் இருக்கிறார்? ஆண்டவர். எனக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனாலும் நீங்க பாருங்க, பைபிள் ரொம்ப சொல்லுது, பாவம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அப்போது வேத வசனம் இங்க சொல்லுகிறது மீடியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரா. அப்போ ஏன் இந்த பாடி, ஏன் இந்த உபத்திரவம்? அவர்களுடைய பாவம் தான் அதற்கு காரணம். அவர்களுடைய பாவம் தான் அதற்கு காரணம். இன்னைக்கு ஓடி வந்துரு. பல விதமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறனா, ஓடி வெளியே வந்துரு. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், உன்னை திருத்திக்கொள், உன்னை மாற்றிக்கொள், என் கிட்ட வா, நான் உன்னை மாற்றுவேன். நான் மறுபடியும் உன்னுடைய தேவனாக, உன்னுடைய தகப்பனாக நான் வரும்படி ஆவலாயிருக்கிறேன். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்கிறது ஆண்டவர் அவர்களை மீடியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ மீடியர்கள் என்ன செய்தார்கள்? எப்போ பார்த்தாலும் வருவார்கள், இஸ்ரவேலை தாக்கி விடுவார்கள். எப்போ பார்த்தாலும் வருவார்கள், இஸ்ரவேலை தாக்கி விடுவார்கள். எப்போதும் இஸ்ரவேல் ஜெயிப்பார்கள். ஆனால் இப்போ ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? பாவம். நீ முன்ன ஜெய வாழ்வு வாழ்ந்தாய், ஆனால் இப்போ உன்னால் அப்படி வாழ முடியவில்லை. ஏன்? பாவம். அதை குறித்து நீ ஒன்றும் செய்யாமல் நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவர்கிட்ட அழுகிறாய், ஆண்டவரே என்னை உயர்த்தும், என்னை மாற்றும் கேட்கிறாய். ஆனால் அந்த பாவத்தை குறித்து நீ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்வாயே என்றால் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இங்க வசனம் 3-4 கவனியுங்கள். மீடியர்கள் வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ளும். Look, what will the Midianites do? Verse 3 and 4. So it was whenever Israel had sown, Midianites would come up, also Amalekites
and the people of the east would come up against them. Then they would encamp against them and destroy the produce of the earth as far as Gaza, and leave no sustenance for Israel, neither sheep, no ox, no donkey. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. கவனிங்கள், அவர்கள் வருவார்கள், வந்து என்ன செய்வார்கள்? நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள். விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் ஆடு மாடு கழுதைகளை யாகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கெடுத்து விடுவார்கள். அதனால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாய் இஸ்ரேலிலே தோன்றினது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மீடியர்கள் ஏன் வந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள்? பாவம்தான் காரணம், பாவம்தான். அதனால இழப்பை காண்கிறார்கள், கையிட்டு வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் உழைப்பின் மிகுதியாய் அவர்கள் சந்தோஷமாய் சாப்பிட முடியவில்லை. மீடியர்கள் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய் விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நீ இழப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் குடும்பம் இழப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கையிட்டு செய்கிற எல்லாமே வாய்க்க மாட்டேன்னுது. நான் என்ன செய்வேன் என்று இன்னைக்கு ஆலயத்தில் நீ வந்து அமர்ந்திருக்கிறாய்னா நீ என்ன செய்ய வேண்டும்? வசனம் 6 கவனியுங்கள். இஸ்ரவேல் அவர்கள் என்ன செய்தார்கள்? Look at verse 6. What did they do? It says, so Israel was greatly impoverished because of the Midianites, and the children of Israel cried out to the Lord. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க கோடிட்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதுல ஒரு பாடம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டிருக்கிறேன், இதுதான் காரணமோ? ஆண்டவர்கிட்ட நான் வீட்டுக்கு போய் அழப்போறேன், என் தனி அறையில் போய் அழப்போறேன், முழங்காலிட போறேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதை இங்கே ஆரம்பிக்க வேண்டும், இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். இப்போதே உன் இருதயத்தை நீ கிழிக்க வேண்டும். இப்போதே, ஏன்னா நீ இப்போ இந்த இடத்திலிருந்து நீ போகிற வேளையில் மனம் மாறுவதற்கு சாத்தான் உன்னை தடை செய்வதற்கு கூடும். இப்போதே அமர்ந்திருக்கிற இடத்திலேயே நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. Verse 6 is the turning point. It says that Israelites cried unto the Lord. Shall we say amen? இங்கே தான் பிரியமானவர்களே ஒரு தொடக்கம். ஏன் நம்முடைய பிரசங்க தலைப்பு இன்றைக்கு என்ன? திரும்பி நம்முடைய பிரசங்க தலைப்பை நாம் கவனிப்போம். வசனம் சொல்லுகிறது, when God calls the weak. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, ஜனங்கள் அழுத போது ஆண்டவர் ஜனங்கள் சத்தத்தை கேட்கத்தக்க பலவீனமாயிருக்கிறவர்கள் மத்தியிலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் கிதியன். இந்த கிதியனை ஆண்டவர் அழைத்தார். இந்த அழைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? கிதியன் செய்த புண்ணியம் அல்ல, ஆனால் ஜனங்கள் அழுகை ஆண்டவர் சமூகத்தை எட்டினது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் கூட நீங்க கவனித்து பாருங்க. இந்த மே மாதத்திலே நம்முடைய தலைப்பு என்னன்னு சொன்னேன் நான். when people cry out, God rises. Put up your hand and say amen. நீங்க அழுதிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் எந்திரிச்சிருவார். சும்மா இருக்க மாட்டார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நீ அழுதுனா
சும்மா இருக்க மாட்டார். பெற்றோர்கள் அழுதார்கள்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் அழுதா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். சொல்லுவோம் அல்லேலூயா. When they began to cry unto the Lord was immediately quick to answer. Shall we say praise the Lord? ஒரு வேத வசனம் எபேசியர் யாக்கோபு புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to the New Testament in James chapter 4 and verse 6. I want you to look at James chapter 4 and verse 6. It says, but he gives more grace. Therefore, he says, God resists the proud but gives grace to the humble. கேட்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். when you are humble, it brings us to God. Amen. நம்ம தாழ்மையாய் இருக்கும்போது, தாழ்மையான நேரம் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம். இப்போ இந்த வேத அறிவோடு இன்றைய வேத பகுதி வசனம் 11 18 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு பிரித்து ஒரு 4 காரியத்தை சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லும்படிக்கு நான் விரும்புகிறேன். முதல்ல வசனம் 11 கவனிங்க. முதல் பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, ஆண்டவர் let me introduce the subject. God comes to the weak place. Okay, தேவன் பலவீனமான இடத்திற்கே வருகிறார். ஆமென். இந்த இடத்துல நீ பலவீனமாக இருக்கிறனா, அந்த இடத்தை எப்போ பலவீனமாக இருக்கிறாயோ இருக்கிற இடத்துக்கே வந்துடுவார் அவர். Hallelujah சொல்லுவோம். Look at verse 11. Now the angel of the Lord came and sat under the terebinth tree which was in Ophrah, which belonged to Joash the Abiezrite, while his son Gideon threshed wheat in the winepress in order to hide it from the Midianites. கேட்போம். இப்போ அதான் கதை ஆரம்பிக்குது. இதில் என்ன முக்கியம்னா வசனம் 6. The turning point is verse 6. Because the people cried, God was already on his way. ஜனங்கள் அழுது கர்த்தர் அதை கேட்டுட்டார். இப்போ ஆண்டவர் ஜனங்கள் ஜெபத்தை கேட்கத்தக்க இறங்கி வருகிறார். ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அவன் ஒரு வாலிபன். அவன் பெயர் கிடியோன். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாம் கவனிப்போம். வாசியுங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு விற்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். வசனம் சொல்லுகிறது கோதுமையை. நமக்கு என்ன தெரியும்? மீதியர்கள் எப்போதெல்லாம் அறுவடை வந்துருச்சோ வந்து எல்லாத்தையும் மாறிட்டு போயிடுவாங்க. அப்போ இவன் கையில் கோதுமை இருக்குது. எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒளிய வச்சு இவன் கோதுமையை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மீதியரின் கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று வசனம் சொல்கிறது. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை. மறைஞ்சு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இவன் மறைஞ்சு செய்து கொண்டிருக்கிறானா? அது என்னத்தை காட்டுகிறது? அவன் பயந்த சுபாவத்தோடு செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏன் என்ன நடக்கும்? மிதியர்கள் பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால் பயத்தோடு அவன் அங்கே கோதுமையை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பயம்தான் காரணம். அல்லேலூயா. பைபிளில் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறார்? பயப்படாதேன்னு சொல்கிறார். பயப்படுற மாதிரி சம்பவம் வரும், பயப்படாத. இன்றைக்கி கூட சர்ச்சுக்கு நம்ம வந்திருக்கிற நிறைய பேர் நம்ம பயத்தோடு வந்திருக்கலாம். கிடியோனுடைய பயத்தை நீக்கி பராக்கிரமசாலி என்று அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் பயத்தை நீக்கி போடுவார்.
புடுங்கி போடுவார். உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? God comes to the weak place. பலவீனமான இடத்திற்கே ஆண்டவர் வந்துட்டார். இவன் பயந்த சுபாவத்தோடு இருக்கும்போது அவனை சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் வந்துவிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ, உனக்கு ஒரு பயத்தோடு நீ போகிறாய் வைத்துக்கோ, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரப்போகிறார். உன் பயத்தை பிடுங்கி போட போகிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Psalm 51 and verse 17. The sacrifices of God are a broken spirit, a broken and contrite heart. These, O God, you will not despise. கேட்போம். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவித்தான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். பயத்தோடு வந்து அமர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு வேளை சோர்ந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா, பயப்படாதே என்று கிடியன் கிட்ட வந்த ஆண்டவர் உன்னையும் சந்திக்கிறார். பயப்படாத. நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எகிப்தில் மோசே அவன் கொலை செய்த பிற்பாடு ஓடி வந்துட்டான். எங்கே வந்துட்டான் பிரியமானவர்களே? மீதியர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் ஓடி வந்து விட்டான். யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 to 4 வரைக்கும் வாசிக்கணும். எக்ஸடஸ் சாப்டர் 3 verses 1 to 4. But you can look at verse 2. ஓகே, 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். வழக்கம் போல் பயந்து பதுங்கி இருக்கிறான். எகிப்தியர்களுக்கு பயந்து பதுங்கி இருக்கிற ஒரு இடம். இப்படி பயந்து இருந்த இந்த மோசே ஆண்டவர் சந்தித்தான். அவன் பராக்கிரமசாலியாக எங்கே இருந்தான்? எகிப்தில் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கும்போது அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கல. ஆண்டவர் எப்போ திரும்ப சந்தித்தார்? அவன் ஓடி போய் பதுங்கி ஒளிந்திருந்த போது ஆண்டவர் அவனை சந்தித்தார். வசனம் 2 சொல்லுகிறது, ஒரு எரிய முச்செடியை அவன் பார்க்க திரும்பின போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனோடு கூட அவர் பேசினார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். ஸோ டுடே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். நீ உடைந்த நிலையில் இருக்கிற, பயத்தோடு இருக்கிறனா, ஆண்டவர் உன்கிட்ட சொல்றார், நான் கிடியோனுக்கு இறங்கினது போல, நான் மோசையை சந்திக்க வந்தது போல நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமேன். ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆராதனைக்கு நீ வருகிறேன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ரெண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1 நாம் கற்றுக்கொண்டோம், God comes to the weak place. Number 2, God sees what is hidden within. Amen. உங்களுள் மறைந்திருப்பதை தேவன் காண்கிறார். உங்களுள் மறைந்திருக்கிறதை தேவன் காண்கிறார். ஆமென் சொல்லுவோம். வசனம் 12 கவனியுங்கள். And the angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you, you mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்குள் இருக்கிறதே அறிகிற ஒரு தேவன். ஆமென். உனக்குள் மறைந்திருக்கிறது என்ன என்று அவர் அறிகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. வெளியில தோற்றத்திலே நீ பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாய், ஆனால் உனக்குள்ளார மறைந்திருக்கிற, நீ கூட அறியாது மறைமுகமாய் இருக்கிற உன்னை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் உன்னை உண்டாக்கின ஆண்டவர். உன்னுடைய ஆண்டவர் வசனம் நமக்கு சொல்லி, உன் உருவம் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறாரா? அல்லேலூயா. He knows your framework. That's what the Bible says. So தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. Praise the Lord.
அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைக்கு அப்பால் நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். இது ஒரு நற்செய்தி, உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா நீ ஒரு வேளை புலம்பிக் கொண்டு என்ன நடக்குமோ தெரியலையே, நாளைக்கு என்ன நடக்குமோ, யார் என்ன சொல்லுவா, என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரியாம தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் நீ சொல்லலாம். ஆனால் அவரோ உனக்குள்ளார மறைந்திருக்கிற உண்மையை அறிந்திருக்கிறார். நீ பயத்தினால எல்லாவற்றையும் மறந்து திகைத்து நிற்கிறாய், ஆனால் உனக்குள்ளார பதுங்கி இருக்கிறதே அவர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கிடியோனை குறித்து என்ன நமக்கு தெரியும்னா, பின்பு அவன் பராக்கிரமசாலியாய் மாறினான். He became a warrior. He was able to defeat the Midianites. Praise the Lord. But he was not a warrior. அவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. ஆனால் பிரியமானவர்களே, அவனுக்கே தெரியாது அவனுக்குள்ளார அப்படி ஒரு வீரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்து இருந்த போது இவன் வீரன் என்று ஆண்டவர் கண்டார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுவோமா அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ரோமர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமன்ஸ் chapter 4 and verse 17. It says, I made you a father of many nations in the presence of him whom ye believe, God, who gives life to the dead and calls those things which do not exist as though they did. நாம் கேட்போம் அந்த வார்த்தையை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறோமாய் இருக்கிற. போதும். ஆண்டவர் யாருன்னா, பிரியமானவர்கள், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. வலது கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. சொன்னதை செய்யாமல் போகிற ஆண்டவர் அவர் செய்வார். வலது கையை எல்லாரும் இப்படி உயர்த்தி கொடுங்க. கர்த்தர் உனக்குள்ளார ஒன்றை காண்கிறார். God sees something that you yourself do not see about yourself, that is hidden within you. உனக்குள்ளார மறைந்திருக்கிறது, ஆனால் நீயே அறியவில்லை. கர்த்தர் உனக்குள்ளார வந்து உன வாழ்க்கையில் இன்னைக்கு குறுக்கிடும் போது உன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றார்? அவர் சொல்றார், உனக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு உன்னை தெரியும்னு சொல்றார். உனக்குள்ளார ஒன்று பதுங்கி இருக்கிறது. சிலரை பார்த்து சொல்றார் நீ பராக்கிரமசாலின்னு சொல்றார். சிலரை பார்த்து சொல்றார் உன் வாழ்க்கையில் நீ ஆறாயிருக்க போறது தெரியுமா, நீ எப்படியெல்லாம் மாறப்போறது தெரியுமா, உன் குடும்பம் எப்படியெல்லாம் மாறப்போது தெரியுமா. இன்னைக்கு நீ பதுங்கி இருக்கிறாய், ஆனால் நாளை உன்னுடைய நாளையை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோம். ஆபிரகாமை குறித்து ரொம்ப சீக்கிரமாய் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா ஆபிரகாமை குறித்து தானே ஆண்டவர் அவனை அறிந்திருந்தார். ஒரு வேத வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Come with me to Genesis chapter 17 and I want you to look at verse 5. It says, no longer shall your name be called Abraham, but your name shall be Abraham, for I have made you father of many nations. That Abraham did not know that he will be a father of many nations, but God knew. கேட்போம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு ஆண் பையன், ஒரே ஒரு ஆண் மகன். அதுவும் ஆபிரகாம் முதிர் வயதான போது ஆண்டவர் ஒரே ஒரு பையனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாம் அவன் யாராய் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. So people of God, today I want you to understand, you only look at your present circumstance, but God looks at you of who you are in the coming days. நீ இன்றைக்கு இருக்கிற உன் நிலையை கண்டு நீ இன்றைக்கு குன்றி இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் உன்னுடைய நாளை தினத்தை கண்டு இன்றைக்கு எழும்பு என்று சொல்லுகிறார்.
நீ திரும்பி சொல்கிற, இல்லை ஆண்டவரே நான் குன்றி தான் இருப்பேன், ஏன்னா என் நிலை அப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நோ நோ, நான் உன்னை அங்கே பார்க்குறேன், நீ நீ துள்ளி குதிக்கிற மானாய் இருக்கிறாய். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்போது நாம் மூன்றாவது காரியத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள், மூன்றாவது காரியம். I want to go back again to refresh you to the two things that I've said. Number one, God comes to the weak place. Number two, God sees what is hidden within. Number three, we are going to learn from verse 13 to 15. Man questions in weakness. பலவீனத்தில் மனிதன் கேள்வி கேட்கிறான். ஹல்லேலூயா. வசனம் 13-15 வரைக்கும் நாம் கவனிப்போம். And Gideon said to him, "Oh my Lord, if the Lord is with us, why then has all this happened to us? And where are all his miracles which our fathers told us about, saying, did not the Lord bring us up from Egypt? But now the Lord has forsaken us and delivered us into the hands of the Midianites." Then the Lord turned to him and said, "Go in this might of yours, and you shall save Israel from the hand of the Midianites. Have I not sent you?" So he said to him, "Oh Lord, oh my Lord, how can I save Israel? Indeed, my clan is the weakest in Manasseh, and I am the least in my father's house." அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிடியோன் சின்னவனாய் பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை பெரிய ஆளாய் பார்க்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் கிடியோனை பார்த்து பராக்கிரமசாலியேன்ட்டு வந்துட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட கிடியோன் பேசுகிறான். கிடியோன், பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாருன்னா, அவர் எகிப்திலே எங்களை தப்புவித்தார் என்று எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மை என்றால் ஏன் இப்போ நாங்கள் இவ்வளோ பாடுகளை கடந்து போகிறோம்? அல்லேலூயா. நாம் கவனிக்கிறோம். The question lies there. Why are we suffering now if our God was a great God? If our forefathers told us the stories of how God delivered us from Egypt, then why are we suffering now? இப்போ நாங்கள் ஏன் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிடியோன் ஆண்டவர் இடத்திலே கேள்வி கேட்டவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் 13வது வசனத்தை கவனிங்க. If God is with us, why this? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாருன்னா ஏன் இந்த பாடு? இன்னைக்கு நீங்களும் கேட்கலாம், நான் ஆண்டவருக்கு இதை செய்தேனே, அதை செய்தேனே, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனே, ஏன் இத்தனை பாடு? Why? Shall we say praise the Lord? அல்லேலூயா. ஒரு காரியம் நான் உங்ககிட்ட சொல்லலாம். நிறைய நேரத்தில் மனிதர்களாகிய நாம் நம்ம பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை சின்னவரை ஆக்கிடுறோம். நம் பிரச்சனை தலைக்கு மேலே ஓடிருச்சு, தலைக்கு மேலே பெருசாக தெரியுது, நம்ம ஆண்டவர் சின்னவர் ஆகிட்டார். இன்னைக்கு இரவு ஆண்டவர் என்ன தெரியுமா உனக்குள்ளார கொண்டு வர விரும்புகிறார்? விசுவாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். விசுவாசியை பதறாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஆண்டவரை இன்னைக்கு இரவு நீ பெரிய ஆளா பார்க்கணும், உன் பிரச்சனைலாம் சின்னதாயிடும். அல்லேலூயா. கிடியோன் பார்க்குறான், உன் பிரச்சனை பெருசா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை பெருசு, ஆனால் ஆண்டவர் வந்து விட்டார். கவலைப்படாத, எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். அந்த வசனம் 15 அவன் சொல்கிறான், என் குடும்பம் ரொம்ப சின்னது,
என் கோத்திரம் ரொம்ப சின்னது. அல்லேலூயா. அதில் பாருங்க, அவன் சொல்கிறான், என் வீட்டில் நான் ரொம்ப சின்னவன். உடனே தாவீது யோசனைக்கு வருதில்ல. அல்லேலூயா. சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் ஜெசி குடும்பத்துக்கு போனால் ஒவ்வொரு பிள்ளையும் வருகிறார்கள். கடைசி மகனான தாவீதை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் ஆடு மேய்க்கிறவன். அவன் அப்பா அவன் சகோதரர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் ஆடு மேய்க்க பிறந்தவன். ஆனால் ஆண்டவர் அவனை எங்கே பார்க்கிறார்? அரண்மனையிலே ராஜாவாய் பார்க்கிறார். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய நாளையே பார்க்கிறார். நீ உன்னுடைய இன்றைய தினத்திலே குன்றி நடந்து கொண்டிருக்கிறாய். எழுந்து அவருக்குள்ளார பிரகாசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பிய. நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லு, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுது. வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்குள்ளார நம்பிக்கையாயிரு, கவலைப்படாத. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் என்னையே சார்ந்து இருந்துட்டேன். நான் அடிக்கடி எலியாவை குறித்து சொல்லுவேன். அவன் 450 பால் தேவர்களோட கூட போராடிட்டு அடுத்த நிமிஷம் சோர்ந்து போயிட்டான். ஓடுறான். ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடுறான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் அவனுடைய ஃப்யூச்சரை அறிந்திருந்தார். அவன் சாக அல்ல, சாகாமையே எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் என்ன கேட்டுட்டு ஓடுனா? செத்து போறேன்னு ஓடுனான். ஆனால் ஆண்டவர் ஃப்யூச்சரை அறிந்தவர். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கடைசியாய் 4வது காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னொரு வாட்டி, நம்பர் 1, God comes to the weak place. Number 2, God sees what is hidden within. Number 3, man questions in weakness. And number 4, God promises his presence. Verses 16 to 18. வசனம் 16 இருந்து 18. தேவன் தம்முடைய சந்நிதியை மன்னிக்கணும். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை, ஓகே, தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. நான் வாசிக்கிறேன், வசனத்தை கேளுங்க. 16 to 18. And the Lord said to him, surely I will be with you, and you shall defeat the Midianites as one man. Look at it, how God is talking to Gideon. One man. ஒருவன் 1000 பேரை துரட்டுவான். சும்மா ஆண்டவர் சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன், one man show. Praise the Lord. Then he said to him, if now I have found favor in your sight, then show me a sign that it is you who talk with me. Do not depart from here, I pray, until I come to you and bring out my offering and set it before you. And he said, I will wait until you come back. நாம் கேட்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. 2 இடத்தை பாருங்க. ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றார், கடைசியா 18வது வசனத்தில், நீ திரும்பி வர வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். 16வது வசனத்தை பாருங்க, ஐ வில் பி வித் யூன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஆமேன். ஏதோ கிடியோன் பராக்கிரமசாலி, அவன் பலசாலி, அதனால தான் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் சின்ன பையன் தாவீதை கொண்டு கோலியாத்தை அடித்தார்னா சும்மாவா? உன் சைஸு, நீ எவ்வளோ வாட்ட சாட்டமாக இருக்கிற, எவ்வளோ பணம் வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தனா அதுவே உன்னுடைய பலன். ஆமீன். எல்லாரும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னபடியே பவுல், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், அவன் கோலியாத்து முன்னுக்கு நிற்கும் போது, என் பலனில் அல்ல, நீ எப்படி வருகிறாய் கோலியாத்தே? ஈட்டியோடும் பட்டயத்தோடும் நீ வருகிறாய், நானும் என் ஆண்டவருடைய நாமத்திலே வருகிறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை உயர்த்திட்டு போங்க. ஏன்னா அவர் தான் உங்கள் பலன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கூட எழுந்து நின்று நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென்.